காவேரி வந்து செம்ம டென்ஷனாக வந்து குழந்தைய கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து குழந்தை தூக்கிட்டாளாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து தூக்க போகிறாங்க. குழந்தைய உள்ளே படுக்க வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ராதா படுக்க வச்சுட்டு வராங்க. அப்போ வந்து காவேரி செம கோவமா இருக்காங்க. என்ன மிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் எதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டுறாங்க காவேரி. எல்லாரும் ஏமா இவ்வளோ பேசுகிறேன்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பணக்காரர் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தோணுது? இப்படிப்பட்ட மனுஷங்க நீங்கள்லாம் இவ்வளோ வந்து அநியாயத்தை பண்ணுறீங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவருக்கு எந்த தைரியத்தில் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை கேட்க வரமே கொஞ்சம் அது மனசாட்சி வேணால் உங்களுக்குலாம் இப்படி ஒரு மனசாட்சி இருக்குது. என்ன மனுஷங்க நீங்களாம் உங்ககிட்ட பழக நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்றாரு வந்து அவங்க சித்தப்பா அன்பரசு. அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் பேசுறதில்ல எந்த தப்பும் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாமல் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறீங்க எந்த தைரியத்தில் கேட்குறீங்க நீங்கள் எப்படி உங்களுக்குலாம் மனசு வந்தது கேட்குறதுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டுமா நீ தப்பாக புரிஞ்சிருக்கமா அப்படி தாத்தா சொல்ல வர. நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கல. எங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து கரெக்டு கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எண்ணத்தோட இதுக்கப்புறம் எங்ககிட்ட பழகிறதோ என்கிட்ட பேசுறதோ வச்சுக்காதீங்க நல்லதில்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை போய்ட்டு வந்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் அப்படி பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது காவேரி கிளம்புறாங்க. உடனே பின்னாடியே ஓடி வராரு விஜய். மிஸ் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க மிஸ் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியாமே இவங்க இந்த மாதிரி கேட்டுட்டாங்க மன்னிச்சிடுங்க மிஸ் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க என்ன அப்படி சொல்கிறாரு. பார்த்துட்டு முறைச்சிட்டு காவேரி போகிறாங்க. இங்கே வந்து வீட்டில் வந்து எல்லாருமே விஜய் திட்டாரு. பார்த்தீங்கல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் காவேரி கிட்டே பேசுவாளோ பேச மாட்டாலோ தெரியலையே. குழந்தையோ அவள் தான் நல்லா பார்த்துட்டு இருந்தா. இப்போ குழந்தைக்கு மறுபடியும் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜய் வந்து போகிறாரு. நம்ம நல்லது தானே செஞ்சோம் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புறாங்க. இங்கே வந்து சாரதா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ண எதுக்கடி அங்கே போய் அப்படி சத்தம் போட்டு வந்த உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு என்னம்மா பிரச்சனை எல்லாம் ஒரு அம்மாவானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. காவேரி என்ன பேசுகிறீ வேறு என்ன சொல்கிறது நான் இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கு துரோகத்தை பண்ணவே மாட்டாங்க எந்த அம்மா ஆனால் நீ எனக்கு பண்ணுறியே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறப்ப எனக்கு கட்டி வைக்க நினைக்கிறியே தப்புன்னு உனக்கு தெரியலையாம்மா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. உன் புருஷன்டி அவர் உன் குழந்தைடி அவர் அது நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அழறாங்க. வந்து சாரதா உன்னை சாரதாவோட கண்ணில் தண்ணி பார்த்துட்டு ஏமா இவ்வளோ பண்ணுறேன் எதுக்குமா இப்போ அழுகுறேன்னொன்னே பின்ன நீ தான் என்னை இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறியே நான் இங்கே இருக்கிறதால தாண்டி உனக்கு கஷ்டம் நான் வேணா வந்து இங்கேருந்து போயிடுறேன்டி அப்புறமா போய் இஷ்டத்துக்கு நீயே முடிவெடி என்னம்மா நீ பேசுகிற வேறு என்னடி பேசுறது விட்டுடி நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணுது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. நான் நல்ல விஷயம் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு யோசிக்கிறாரு. அதனால் குழந்தைய கூட்டிகிட்டு வராரு. மிஸ் ஒரு நிமிஷம் மிஸ் அப்படின்னு இங்கே பாருங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. காவேரி சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் மனசு கஷ்டப்படுறாரு விஜய். ஈவினிங் வந்து காவேரி கிட்ட ப்ளீஸ் மிஸ் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் மிஸ் அப்படின்றாங்க. உடனே வந்து குழந்தைய பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு காவேரி மறுபடியும் பேசாமல் போகிறாங்க. மிஸ் ப்ளீஸ் மிஸ் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளே இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு வராரு. மிஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன் மிஸ் இப்படி பண்ணுறீங்க அப்படியே நான் உங்களுக்கு மோசமானவனா தெரியல நான் மிஸ் என்னைக்காவது அப்படிலாம் பழகிருப்பேன் மிஸ் உங்களுக்கு இந்த ஒரு வாரமும் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நான் பண்ணுற ஆளா மிஸ் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுனே நல்லா தெரிஞ்சு போச்சுங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு நல்லது ஏதோ குழந்தைய கூட்டின்னு வரீங்களா அதோ நிறுத்திக்கிங்க தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க. மிஸ் புரிஞ்சுக்கங்க மிஸ் எனக்கு தெரியாமல் தான் இந்த விஷயம் நடந்துச்சு நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி மட்டும் நான் கொடுக்குறேன் மிஸ் கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்சு எங்கள் வீட்டிலேருந்து பேச மாட்டாங்க மிஸ் யாரும் ப்ளீஸ் மிஸ் இதுக்காக குழந்தைகிட்டையும் என்னையும் வந்து தயவு செய்து தண்டிக்காதீங்க. சார் உங்களுக்கு எனக்கு என்ன சார் பழக்கம் இருக்குது எதுக்காக சார் உங்களை நான் தண்டிக்கணும் அப்படின்னோடனே மிஸ் ப்ளீஸ் மிஸ் இப்படி பேசுகிறீங்களா அந்த மாதிரி பேசாதீங்க நம்ம எல்லோரும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இதில் என்ன தப்பு இருக்குது ப்ளீஸ் மிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னோடனே என்ன பண்ண தர முடிக்கிறாங்க காவேரி.